நம்ம திரும்ப திரும்ப ஹைகோர்ட்ல குட்டுன்னா குட்டு அப்படி குட்டுறாங்க. உங்க சொந்த சிட்டிசனையே கொலை பண்ணிட்டீங்கன்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இது வரைக்கும் வரலாறுல பார்த்திருக்கோம். நம்ம மாநில அரசு தன்னுடைய குடிமகனையே கொண்டுடுச்சுன்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ரைட் ஃப்ரம் செந்தில் பாலாஜி அரஸ்ட்ல இருந்து இன்னி வரைக்கும் பாருங்க, கேட்கிற கேள்விலாம் அவ்வளவு மோசமான கேள்விகள். ஆனா ஊடகம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால எல்லாம் கேஷுவல் ஒரே வார்த்தை. நேற்றுலாம் டிவி பார்க்குறேன், பெருந்தன்மையுடன் மன்னிப்பு கேட்ட முதல்வர் எங்கோ உயர்ந்து விட்டார். இது என்னங்க இது? அப்ப ஜட்ஜஸ் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? ஒரு பதிலும் இல்லையா? தனிப்படையே இன்னைக்கு இல்லைன்ட்டாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. 24 கஸ்டடியல் டெத் நடக்குது. ஒரு முறையும் நம்ம கத்துறோம், முடிஞ்சிடறோம். நான் கேட்குற ஒரே கேள்வி, இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கும் போது நீங்க எல்லாம் சொன்னது என்ன? எல்லா ஊடகத்திலையும் இதில் வேற யாராவது இருக்காங்களா? இவர் தான் முழுக்க காரணம். நான் சொல்றேன், இல்ல ஒருத்தரால இவ்வளவு பண்ண முடியாது, யாரோ ஒருத்தர் இருக்காருன்றோம். கான்ட்ராவா பேசுறாங்க. வீட்டை போய் சாப்பிட்றாங்க. ஆனா அதே அமைச்சர் சொல்றாரு, நான் வீட்டுல சாப்பிடல, ரோட்ல சாப்பிட்டேன்றாரு. வீட்டுல எடுத்த போட்டோ இருக்குது. எல்லாம் சொன்னோம், ஏதோ மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். ஒரு பயம் மனுஷனுக்கு வரணும். புரியுதா? திமுக சேர்ந்தவங்களுக்கோ அந்த அதிகாரிகளுக்கோ ஒரு பயம் வரணும். என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம், ஏதோ நம்ம இதை பண்ணிக்கின்னு ஒரு 5 மாசத்துல அவனை கன்விக்ட் பண்ணி அவன் ஒருத்தன் தான் சொல்லி உள்ள அமைச்சிட்டோம். இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஒரு பயம் அதிகாரிகள் மத்தியில வரணுமா வேணாமா? வந்துதான் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஈரன் காயில இங்க நடக்குது. அதிகாரி தப்பு பண்ற. உடம்புல பயம் இல்லைங்க. அதிகாரிகளுக்கு உடம்புல சுத்தம் பயம் இல்லை. நான் ரொம்ப வெரி சாரி டு சே, இதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து சுய செக் பண்ணிக்கங்க, செல்ஃப் செக் பண்ணிக்கங்க. உங்களை பார்த்தா அதிகாரிகளுக்கு பயம் இல்லை, உங்க அமைச்சர்களுக்கு சுத்தமா அது என்ன வார்த்தைன்னு தெரியாது. நீங்க சொல்லி அனுப்புறீங்க, அடுத்த நாள் கால பொன்முடி அதே பேசுறாரு. நேத்து சொல்றீங்க இந்துக்களை எடுத்து பேசாதீங்க, நாங்களே இந்துக்கள்ன்றீங்க. நேத்து ஈவினிங் ராஜா பேசுறாரு, ஆராசா பேசுறாரு. இது என்ன அர்த்தம்னா, யாருக்கும் உங்க மேல பயம் இல்லை. அதை முதல்ல சிஎம் உணர்ந்துக்கணும். உணர்ந்து சுயமா அவர் செக் பண்ணிக்கிட்டு, இல்ல நம்ம கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நம்ம சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த பயத்தை உண்டாக்க வேண்டிய வேலை இந்த 11 மாசத்துல அவருக்கு உண்டு.